தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியிட இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் சுஜாதா கூட நினைச்சிருக்காங்க. அன்னையின் சிரிப்பில் காண்பது அன்பு, பாசத்தின் உச்சத்தில் தெரிவது அன்பு, ஆசையின் அர்த்தம் ஆனந்தம் அன்பு, கருணை கொண்ட உள்ளம் காட்டுவது அன்பு, நேசமுள்ள உயிர்களின் உள்ளத்தில் அன்பு, காதல் கொண்ட இதயங்களில் கள்ளமில்லா அன்பு அப்படின்னு தான் அன்பை பற்றிய அழகியான வரிகளை சுஜாதா எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதோட கூட எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க சரண்யா. உயிர் ஒரு ஓவியம் என்றால் என் உயிரை வரை நீ ஒரு ஓவியம்தான். உன் நினைவுகள் சுமக்க கொடுக்கும் என் இதயம் என்றுமே அதை ஒரு சுமையாக நினைக்கும். தாகமான அந்த கணங்கள் கரங்கமான கழிந்து விட்டது. ஆனால் இறுக்கமான உன் நினைவுகள் மட்டும் கழிவதே இல்லை. அன்பே, இன்று வரை எனக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன தெரியுமா, ஏன் உயிர் எழுத்துக்களில் நீ என்றும் எழுத்தை இன்னும் சேர்க்கவில்லை. நீதானே என் உயிர் எழுத்து. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய சொந்தங்கள் அப்படியே அவங்களுடைய கவி வரிகளை கொட்டிட்டு இருக்காங்க. அகிலன் கூட நினைச்சிருக்காங்க. உன்னுடைய பொய்யான பாசம் புரியாத வரை நீ எனக்கு கிடைத்த உண்மையான உறவு, என் உண்மையான உறவு என கொண்டு உன்னுடைய பாசத்தை நான் தொலைத்து விட்டேன். கனவாக நீ என் உயிரிலே உன்னை இணைத்து வைத்தேன். நீ பொழியும் அன்பு வார்த்தை என் மனதின் மன அழுத்தத்தை நீக்கி 1000 இன்ப கனவுகளை உருவாக்கிட்டு செல்லும். இதனால் சலனமின்றி என் வாழ்வும் நகர்ந்திருந்தாலும் காரணமின்றி நீ என்னுடன் பேசாமல் சென்ற போதுதான் உன் போலியான அன்பை என்னால் புரிய முடிந்தது. என் இமயம் மூட மறந்து உன் காதலுக்கு என்னை அடிமையாக்கி சென்றது. என் மனதை சமாதானப்படுத்த முயன்றும் பெண்ணே, அது மட்டும் முடியாமல் ஒரு வழி பாதையாய் தத்தளிக்கின்றேன் என்றவாறு அகிலன் நினைச்சு சொல்லியிருந்தாங்க. ஜோ. ஆமாம் லக்ஷ்யா, நீ பிரிந்து செல்லும் போதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீ அறிந்தளவில் எல்லாம் நான் அறிக்கவில்லை என்று. காலங்கள் நகர்ந்துவிடும், என் கண்கள் நனைந்த காலங்கள் தான் அதிகம். நான் நிமிடம் மௌனத்தில் நான் என்ற உறவையே நான் என்றும் ஆக்கிவிட்டாய். இதற்கு மேல் சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை, என் வாழ்வில் இல்லை. ஆமாம், இந்த நேரத்தில் இனியவன் கூட இணைஞ்சிருக்காங்க. ஒரு கவிஞன் தன் வழிகளை வரிகளால் எழுதுகின்றான். ஒரு ரசிகன் அதை ஆத்ம உணர்வோடு ரசிக்கின்றான். கவிதை அப்போதுதான் உயிர் பெறுகின்றது. என் உயிரை உருக்கி நான் எழுதும் கவிதைகள் என்னை ஊனமாக்கி மனதை இருளாக்கி இருந்தாலும் கவிதைகள் உலகம் வலம் வருகின்றது. உலகறிய செய்த ரசிகனே, உன்னை நான் எழுந்து நின்று தலை வணங்குகின்றேன். என் இரவுகளின் வலி விழித்திருந்த கண்களுக்கு தெரியும். பகலின் வலி அவள் எப்போது இரவில் கனவில் வருவாள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இதயத்துக்கு புரியும். ரசிகனே, உனக்குத்தான் புரியும். நான்
படுகின்ற வலியின் வலி. ஒரு தலை காதலையாக காதலித்தேன். காதலின் ராஜாங்கம் என்னிடம் காதலை சொன்னேன். என் ராஜாங்கமே சிதைந்து காதல் ரகசியத்தில் ஒரு துன்பம், பரகசியத்தில் இன்னொரு துன்பம். காதல் என்றாலே இன்பத்திலே துன்பம். கண்டு கொள்ளாத ரசிகனே, என் காதலுக்கு காதலியின் முகவரி இன்னும் தெரியவில்லை. அதனால் தான் இதுவரை என்னவளின் பதில் கூட எனக்கு வரவில்லை. வேதனையில் சாதனை செய்ய போகிறேன். என்னை விட தாங்கும் இதயம் இவ்வுலகில் யாருக்கும் இருக்க முடியாது. என்னை போல இப்போது மெழுகுதிரி உருகிறது. என் கவிதைகள் பூத்து கொண்டே இருக்கின்றது. பூ என்றால் வாடும், மீண்டும் மரத்தில் பூக்கும் பாவத்தில் என் இதயத்தின் வலிகளும் என்னவனே உனக்காக எழுதுகின்றேன். உன்னுடைய அந்த வேதனைக்காக எழுதுகின்றேன். நானும் ஒரு நாள் கவிஞனாகுவேன். உன்னுடைய அந்த கவிவரிகளை நீ கேட்டு ரசிக்கின்ற அந்த நேரத்தில் நீ கல்லறை நோக்கி வருகின்ற போது அதை என்னுடைய பாவங்கள் களிரற்ற செய்கின்றன என்று தன்னுடைய அந்த ரகசியங்கள் எல்லாம் அப்படியே கவிவரிகளாக்கி அனுப்பியிருந்தாங்க. இந்த தாமரை வானொலியில் உங்களுடைய கவிவரிகளும் அப்படியே உங்களுடைய அந்த சுகமான சோகமான நினைவுகளையும் மீட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடும். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில. ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாவி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா. நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. கேளு வாங்கி நான் தருவேன். சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன். வங்க கடல நீ சின்ன குவளையில் கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். சிங்கம் சிறுத்தைய ஒத்த அடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். உலகே அழிஞ்சாலும் ஓன நான் காத்திடுவேன். என்னோட பெருமை என்ன உருவில் பார்த்திடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி. பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி.
உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாவி கொடுத்த வரவே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. சாவி கொடுத்த வரவே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. தொடர்ந்து முனைந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு மதன். சிறகுகள் இருந்தும் பறக்க முடியாத கூட்டுக்களே போல உன் நினைவுகள் இருந்தும் அருகில் இருக்க முடியாத ஒரு உயிரானே நான். ஆமாம், இந்த நேரத்தில் கஜா கூட இணைஞ்சிருக்காங்க. 1000 கவிதைகள், 1000 பின்னூடல்கள், 1000 கவி ரசிகர்கள், பல நூறு சிறப்பு கவிதை, அத்தனையும் தாண்டிய சிறப்பு கவிதை. இனவள் சொன்ன வார்த்தையே, என் கவிதையை ரசித்துவிட்டு சொன்னால் இத்தனை கவிதையை எழுதிய உன் கையில் முத்தமிட ஆசை. அவளுக்கு புரியவில்லை, அவள் இல்லையேல் எனக்கு கவிதையே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் கஜா இணைஞ்சி தன்னுடைய கவிவரியை கொட்டியிருந்தாங்க. விழிகளில் சுமந்து கொண்டிருக்கும் வழிகள் கூட மொழிகளில் அடக்கிவிட முடியாத கண்ணீர் துளிகளும். உன்னை நேசித்த நான் கவிதை எழுகிறேன், ஆனால் என் கவிதை கூட என்னை நேசிக்காமல் உன்னை நேசிக்கிறது. என்னை போல மழை துளிகளையும் மன்றாடி கேட்கின்றேன், என் கண்ணீரையும் உங்களிடம் கலந்து விடுங்கள், அப்போதுதான் அது கடலுடன் சேரும். அறியாத ஒருவனிடம் அழகான என் வாழ்க்கை புரியாமலே ஒப்படைக்கப்பட்டது. அனைத்தும் அறிந்த உன்னிடம் கண்களை மூடிக்கொண்டு கடைசி வரை வாழ நான் தயாராக இருக்கின்றேன். உன் மீது உள்ளம் நம்பிக்கை, என் உயிர் மீது கூட எண்ணம். தந்தையின் தன் மானத்தை அன்னையின் அதட்டைக்காக என் வாழ்க்கையும் அறியாத ஒருவனிடம் அடக்கம் வைக்கலாம். நான் காதலித்த நீ மட்டுமே எனக்கு கணவராக வர வேண்டும். இல்லையென்றால் என் இதயம் துடிப்பது உன் பெயரில் இருந்து மட்டும்தான். ஆமாம், இந்த நேரத்தில் தமிழ் கூட இணைஞ்சிருக்காங்க. நீ வந்தாய் நிலவான் செம்மையானது, கனத்த காற்று கனப்பொழுதில் தென்றலானது, உன் நிழல் விழுந்ததில் பூமி புத்தொளி கொண்டது, உன் மூச்சில் கலந்து காற்று சுத்தமானது, உன்னால் இன்று அந்த வான்நிலவு சந்தேகம் கொண்டது, உண்மையில் இரவு அழகு அதுதான் என்பதில் தானே வெண்மையென தலைக்கணம் கொண்டிருந்த மேகம் கவலையில் வாடி கருமையா